யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது 1961ஆம் ஆண்டு. 61ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 35 படங்கள் வரை தமிழ் படங்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த 35இல் மக்கள் திலகத்திற்கு 4 படங்கள். 4 படங்களில் முதலாவதாக ஜனவரி 1ஆம் தேதி வெளிவந்த அரசியலம் குமரி, ஃபுல்லாக வாழ்ச்செண்டை நிரம்பிய காவியம். அடுத்து பார்க்க போனீங்கன்னா மார்ச் 23 திருடாதே, ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ், நீலகண்டன் டைரக்ஷனில் வெளிவந்த படம். சமூக படம், முதல் சமூக படம். சபாஷ் மாப்பிளை ஜூலை 14 வந்த காமெடி, முழு நீள காமெடி படம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவர் பீம்ஸின் தாய் சொல்லை தட்டாதே, நவம்பர் 7ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு வந்து ஒரு கலக்கியது. சிவாஜி கணேசனுக்கு வழக்கம் போல் 8 படங்கள். அதில் வந்து பீம்சிங் படம் 3, பாவமன்னிப்பு, பாசமலர், அப்புறம் பாலும் பழமும். இந்த 3 படங்களும் பீம்சிங்கோட கைவண்ணத்தில் வந்தது. இதில் வந்து பாசமலரும் பாவ மன்னிப்பும் வெள்ளி விழா வரைக்கும் ஓடிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் உனக்காக, மிச்சம் 5 படங்களும் அட்டர் ஃபெயிலியர். எல்லாம் உனக்காக, புனர்ஜென்மம், அப்புறம் பார்த்திங்கன்னா மருதநாட்டு வீரன், இதுவும் ஃபெயிலியர் தான். மருதநாட்டு வீரன். ஆக மொத்தத்தில் வந்து ஒரு 5 படம் ஃபெயிலியர் கொடுக்காரு. ஸ்ரீவள்ளி கேட்க வேண்டாம். இது முழு நீள கலர் படமாக எடுத்து ஃபெயிலியரான படம். சிவாஜிக்கு 2வது கலர் படம், நரசு ஸ்டுடியோ. அப்புறம் கப்பலோட்டிய தமிழன் வந்து 7 லட்ச ரூபா லாஸ்ன்னு சொல்லி அவரே சொன்னார். பிஆர் பந்துலே சொல்லியிருக்காரு. அவ்வளோ லாஸான படம். அடுத்து நம்ம பார்க்க போனால் குமுதம், மாடர்ன் தேட்டர்ஸ் படம் குமுதம். இதில் சூப்பராக இருக்கும் பாடல்கள்லாம். மாமான்னு ஒரு பாட்டு வரும். பணம் பந்தியிலே, எம்ஏவி ப்ரொடக்ஷன்ஸ், பணம் பந்தியிலே. அப்புறம் தேனிலவு, ஸ்ரீதரோட படம். ஸ்ரீதர் தனி கம்பெனி ஆரம்பித்து அதுலேருந்து எடுத்தார். பங்காளிகள் அப்படின்னு ஒரு படம். எல்லாம் இது கொஞ்சம் சோகமயமான படம் தான். ஆனால் படம் வந்து சுமாராக தான் போச்சு, அவ்வளோ ஒன்றும் ஹிட் ஆகலை. பனித்திரை முக்தாவோட படம். இது ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஆவரேஜ் தான். பாக்கியலட்சுமி, இதுவும் ஆவரேஜ் பிக்சர்ஸ் தான். பாக்கியலட்சுமி. அப்புறம் வந்து மணப்பந்தல் வந்து சூப்பர் ஹிட் படம். மணப்பந்தல் நல்லா ஹிட்டான படம். சரோஜேவியும் அசோகனும் எஸ்எஸ்ஆர் இருப்பாங்க. யார் மணமகன், இந்த படம் வந்து சுமார் பிலோ ஆவரேஜ். மாமியாரும் ஒரு வீட்டு மருமகளே, இந்த படம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க நீங்கள். இப்படி ஒரு படம் வந்தது இப்போ பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. அப்புறம் பிரம்மாண்ட தயார் பண்ண அக்பர், ஹிந்தியிலேருந்து இதாகி வந்துச்சு டப்பிங் பண்ணி. இதுவும் பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும், பாட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் காணல் நீர் அப்படின்னு ஒரு படம். காணல் நீர், குமாரராஜா, நம்ம சந்திரபாபு படம், குமாரராஜா. அப்புறம் பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டு தங்கம், தேவர் ஃபிலிம்ஸ். எம்ஜிஆர் வச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த கடைசி படம் இதான், கொங்கு நாட்டு தங்கம். ஆனந்தனை வச்சு எடுத்தார். அப்புறம் நாகநந்தினின்னு ஒரு படம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாயில்லா பிள்ளையில் பாடல்கள் நல்லாயிருக்கும். எஸ்எஸ்ஆர் படம், பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அன்பு மகன், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அன்பு மகன், பிரகதி ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ். சரி நேயர்களே, அடுத்தது பார்த்திங்கன்னா அரசியலங்குமரி வந்து மெட்ராஸில் 84 நாள் ஓடிச்சு. 84 நாள் ஓடிச்சு. ஆனால் 100 நாள் ஓடுற வாய்ப்பை இழந்துருச்சு. ஆனால் படம் மறு வெளியீடுகளில் கலக்கின படம். மறு வெளியீடுகளில் நல்ல வெற்றி பெற்ற படம் அரசியலங்குமரி. பாடல்களும் அருமையாக இருக்கும். இது 9வது வார விளம்பரம் வந்திருந்தது. அப்புறம் 70வது நாள் விளம்பரம் போட்டு ஒரு விளம்பரம் வந்துருந்துச்சு. அரசியலங்குமரியில் பாடல்கள் அருமையாக இருக்கும். படமும் எத்தனை இடம் பார்த்தாலும் போர் அடிக்காது, அப்பேற்பட்ட படம் அரசியலங்குமரி. அப்புறம் வந்து திருடாதே வந்து ஏஎல்எஸ் தான் முதல்ல வந்து எடுத்தது. வந்து சின்ன அண்ணாமலை தான் எடுத்தார். சின்ன அண்ணாமலை எடுத்து படத்தை வந்து இடையில் எம்ஜிஆர் வந்து காலில் அடிபட்டு இந்த குண்டு காலில் விழுந்து கால் முறிஞ்சதுனால அவரால் நடிக்க முடியல. அதனால் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை ஏஎல்எஸ்க்கு விற்றுட்டார். 7 லட்ச ரூபாய்க்கு என்னமோ விற்றார். அதுக்கப்புறம் ஏஎல்எஸ் எடுத்தாங்க பாருங்கள். பார்வதியில் 19 நாள் வசூலை போட்டிருக்காங்க, 33,000 ரூபா. அதுவும் நாடோடி மன்னனுக்கு பிறகு இந்த படம் தான் அதிக வசூலாம். இடையில எத்தனை படம் வந்துச்சு? இடையில கட்டபொம்மன் வந்துச்சு, பாகப்பிரிவினை வந்துச்சு, பாவமன்னிப்பு வந்துச்சு, எல்லாம் வெள்ளி விழா படங்கள். இருந்தாலும் வசூல் கிடையாது. வசூல் வந்து இல்லாமலே ஓட்டுவாங்க அவங்க. திருடாதை வந்து ஒரு கேள்வி பதிலில் சொல்லியிருந்தாங்க எங்கள் பேசும் படத்தில்.
திருடாதை வெற்றி படமா, பாகப்பிரிவினை வெற்றி படமான்னு கேட்டபோது, பாவமன்னிப்பு வெற்றி படமான்னு கேட்டபோது, வசூலில் எது அதிக வசூல் கேட்டதுக்கு வசூலில் திருடாதே அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அவங்க. போட்ட அத்தனை தேட்டர்லையும் 50 நாள் ஓடிச்சு திருடாதே. மீண்டும் மீண்டும் வெளியாகி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கே பண்ணிச்சு திருடாதே. சபாஷ் மாப்பிள்ளை வந்து எம்ஜிஆரிடம் எதிர்பார்த்த அந்த இது இல்லை, மக்கள்கிட்ட கிடைக்கல. எம்ஜிஆர் படம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போனாங்க. ஆனால் ஃபுல் காமெடியிலே எம்ஜிஆர் கலக்கியிருப்பார். ஆனால் அதை ரசிக்கிற அளவுக்கு ரசிகர்களுக்கு மனப்போக்கும் அந்த நேரத்தில் இல்லை. அதனால் பெரிய வெற்றி அடையலை. ஏதோ பரவாயில்லாமல் 75 நாள் வரைக்கும் ஓடிச்சு சபாஷ் மாப்பிள்ளை. அப்புறம் பார்த்திங்கன்னா தாய் சொல்லை தட்டாதே. தேவர் ஃபிலிம்ஸில் அடுத்த படம் எம்ஜிஆரும் அவங்களும் தேவரும் ஒப்பந்தம் போட்டு எடுத்த படம் தான் தாய் சொல்லை தட்டாதே. முதல்ல சிரித்து என்னை சிறையில் ஏட்டாய் பாட்டு தான் ரெக்கார்ட் ஆகி அதை எம்ஜிஆர் போட்டு கேட்ட உடனே பாட்டு ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அக்ரி பண்ணி நடித்தாங்க. நடித்ததில் தாய் சொல்லை தட்டாதே பயங்கர கிட்டத்தட்ட 19 வாரத்துக்கு மேலே ஓடிச்சு. 9 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. தொடர்ந்து 100 வரை ஹவுஸ்ஃபுல் பிளாஸால். இப்படி பல சாதனைகள் செஞ்சது தாய் சொல்லை தட்டாதே. கூட வந்த படம் யார் படம்னா நம்ம கப்பலோட்டி தமிழன் பிஆர் பந்துல் படம். மறுபடியும் அதே ட்ரெண்டு தான். கர்ணனோட மோதன வேட்டைக்காரன் மாதிரி கப்பலோட்டி தமிழன் நம்ம தாய் சொல்லை தட்டாதே மோதி கப்பலோட்டி தமிழனுக்கு வந்து கப்பல் வந்து முங்கிருச்சு. பாவமன்னிப்பு இந்த படத்தை ஓட்டுறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டாங்க. பாவமன்னிப்பு பார்த்திங்கன்னா பாட்டு போட்டி வச்சாங்க. அப்புறம் பலூன் கட்டி விட்டாங்க. பீம்சிங் படம் வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ ஓடி இருந்தாலும் அவர் வந்து பாருங்கள் சாந்தியில் பாருங்கள் பலூன் கட்டி விட்ருக்காங்க. அவர் வந்து பீம்சிங் தயாரித்த படம் பாலும் படம் பீம்சிங் தயாரிக்கல, சரவணா ஃபிலிம்ஸ் படம். ஆனால் சரவணா ஃபிலிம்ஸ் மொதல் படம் பாகப்பிரிவினை இயக்குனதும் பீம்சிங் தான். ஆனால் இந்த 2 படமும் நல்லா ஓடிச்சு. பாகப்பிரிவினை வெள்ளி விழா ஓடிச்சு. இது வந்து நம்ம பாலும் படமும் 20 வாரம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஏன் அவரை வச்சு எடுக்கலைன்னு கேட்டால் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் சொல்கிறாங்க, பாலும் படம் படத்தை வந்து வெள்ளி விழா ஓட்டாத கோபத்தில் சரவணா ஃபிலிம்ஸ் வெளியே போயிட்டாரான். வெளியே போய் எம்ஜிஆர் வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரான். எம்ஜிஆர் வச்சு எடுத்த படங்கள்லாம் அப்போ 100 நாள் ஓடிச்சா. பணத்தோட்டம், அப்புறம் சந்திரோதயம், கலங்கரை விளக்கம், இதெல்லாம் 100 நாள் ஓடவே இல்லை. அப்படி இருந்து எம்ஜிஆர் விட மாட்டேன்ட்டார். அவர் திருப்பி எம்ஜிஆர்ட்டே வந்து படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். படகோட்டி, குடியிருந்தோயில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டே இருந்தார். காரணம் என்ன? எம்ஜிஆர் படம் வந்து குறுகிய காலத்தில் நிறைய வசூல் கொடுக்குது. அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். அதுவும் இல்லாமல் சிவாஜி கணேசன் படத்தை எடுக்கிறதுக்கு நிறைய செலவாகும். அதாவது வந்து நடிகர்களே ஒரு 20 பேரை போடணும். இவர் 50% தான் நடிப்பார். மிச்சம் 50% மற்ற ஆளுகளை வச்சு தான் இந்த படத்தை கொண்டு போகணும். அதனால் இவர் வந்து எம்ஜிஆரை விட்டு பிரியலை. அதாங்க மதுரையில் நாடோடி மன்னனுக்கு அதிக வசூலாக பாகப்பிரிவினைக்கு அதிக வசூலாக கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பாகப்பிரிவினை விட நாடோடி மன்னன் தான் அதிக வசூல். அதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் அதை முறியடிக்கணும் 100 எம்ஜிஆர் படம் தான் வரும். ஏன்னா வசூல் வந்து எல்லா ஷோவுக்கும் கூட்டம் வர்றது எம்ஜிஆர் படம் மட்டும்தான். இந்த எல்லாம் உனக்காக இது ஒரு ஃபெயிலியர் படம். ஆனால் 6 வாரம் வரைக்கும் ஓடிச்சு. 6வது வாரத்தில் தூக்கிட்டாங்க. 5வது வாரத்தில் 3 தேட்டர் மெட்ராஸில் போட்டிருந்தா 6வது வாரத்தில் 2 தேட்டர் தான், பேரகன், பிரபாத். அதோடு தூக்கிட்டாங்க. 6 வாரம் தான், 50 நாள் கூட ஓடல. அடுத்து வந்து கப்பலோட்டி தமிழனும் படம் அருமையான படம், இல்லைன்னு சொல்லலை, நல்ல படம் தான். ஆனால் ஏன் ஓடலை? ஆனால் ஒரு விளம்பரத்தை கொடுத்தாரு. 25 நாளில் 40 லட்சம் பேர் பார்த்ததா. அதான் சும்மா போலியாக கொடுக்குறதான். புனர்ஜென்மம் இது ஒரு அட்டர் ஃபெயிலியர் படம். புனர்ஜென்மம் அந்த படம் வந்து ஞாபகமே இல்லை. நானும் பார்த்தேன் அந்த படத்தை, சுத்தமாக ஞாபகம் இல்லை. மருதநாட்டு வீரன் ஒரு சுமாரான படம் தான். இதுவும் பிலோ ஆவரேஜ் தான் மருதநாட்டு வீரன். அப்புறம் பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசனுக்கு ஸ்ரீவள்ளி வந்து கலரில் முதல்ல வந்து ஸ்ரீவள்ளி செம ஹிட்டு. ஆனால் இந்த ஸ்ரீவள்ளி படு ஃபெயிலியர். கலரில் வேறு எடுத்திருக்காங்க. அது டிஆர் மகாலிங்கம் நடித்தது, இது வந்து சிவாஜி கணேசன் நடித்தது. அடுத்தது குமுதம் வந்து மாடர்ன் தேட்டர்ஸ் படம். இது நல்ல ஹிட்டாக ஓடிச்சு. தூத்துக்குள்ளே 60 நாளுக்கு மேலே ஓடிச்சு இந்த படம். குமுதம் 63 நாள் ஜோசப் தேட்டரில். படம் நல்லா செம ஹிட்டு. பாட்டும் அதுவும் படம் போரே அடிக்குது. அந்த நேரத்தில் வந்ததில் செம ஹிட்டு குமுதம். அப்புறம் பார்த்திங்கன்னா பணம் பந்தியிலே, இது ஒரு பாட்டு தான். இப்படி பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு வரும் இந்த பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணம் பந்தியிலே வந்து ஒரு ஆவரேஜ் படம் தான், ரொம்ப ஒன்றும் ஓடலை. தேனிலவு ரொம்ப செலவழித்து எடுத்த படம். ஆனாலும் போட்ட முதல்ல எடுத்திருப்பாருன்னு நினைக்கேன் நம்ம ஸ்ரீதர்.
ஆனால் அது செலவழித்த அளவுக்கு அந்த அளவுக்கு அது வருமானம் வந்திருக்காது, ஏதோ தலை தப்பியிருக்கும். அப்புறம் பங்காளிகளும் எம்ஆர் ராதா நடித்த படம் தான். ஜெமினி கணேசன், எம்ஆர் ராதா. பங்காளிகள் வந்து அதுவும் அப்படி தான், பெரிய ஹிட்டு ஒன்றும் கிடையாது, சுமாராக போச்சு. அப்புறம் பனித்திரை முக்தா ஃபிலிம்ஸ். இது கொஞ்சம் படம் போர் அடிக்காமல் போகும், நல்லாயிருக்கும் படம் பனித்திரை. ஆனாலும் படம் வந்து பெரிய வெற்றி கிடையாது, ஏதோ ஆவரேஜாக போச்சு. ஆவரேஜுக்கு எபோவ் ஆவரேஜ்னு வைங்களேன், அவ்வளோதான் போச்சு பனித்திரை. பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும் பனித்திரையில். அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன படம் வந்துச்சு, மணப்பந்தல் அசோகன், சரோஜதேவி, எஸ்எஸ்ஆர். இந்த படம் கொஞ்சம் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருந்துச்சு. மணப்பந்தல் ஆர்ஆர் பிக்சர்ஸ் படம், தயாரிப்பு வந்து டிஆர் ராமண்ணா. அப்புறம் மாமியாரும் ஒரு வீட்டு மருமகளே. இந்த படம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியாது, யார் மணமகன் அதுவும் தெரியாது, பார்த்துக்கிட வேண்டியதான். இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது வருது, இதெல்லாம் வருது. ஆனால் தாயில்லா பிள்ளை கேள்விப்பட்ட படம் தான், ஆனால் அது வந்து ஓட்டம் அவ்வளோ பிரமாதமாக ஓடலை. அப்புறம் பார்த்திங்கன்னா தூய உள்ளம். இது 1961 பொங்கலுக்கு வந்தது. சாந்தி தேட்டருக்கு திறந்த உடனே போட்ட முதல் படமும் இதான், தூய உள்ளம். அடுத்தது மார்ச் 16 பாவமன்னிப்பு போட்டு விழா ஓட்டிட்டாங்க. அடுத்தது நாகநந்தினின்னு ஒரு படம் வந்துச்சு, நாகநந்தினி. இதெல்லாம் அஞ்சலி தேவி நடித்த படம் மாதிரி தெரியுது. கொங்கு நாட்டு தங்கம் தேவர் ஃபிலிம்ஸ் படம், ஆனந்தன் நடித்து ஃபெயிலியரான படம். அதுக்கப்புறம் தான் தேவர் ஃபிலிம்ஸு எம்ஜிஆர்ட்ட வந்தாங்க, தாய் சொல்ல திட்டத்தை எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கு அடுத்தது வந்த படங்கள் வந்து காணல் நீர் அப்படின்னு ஒரு படம், இது கேள்விப்பட்ட மாதிரி தெரியல, காணல் நீர். அப்புறம் பார்த்திங்கன்னா காணல் நீருக்கு அடுத்தாப்புல ஒரு படம் வந்துச்சு, அது அக்பர். ஆமாம், சரி நேர்களே, இது ஹிந்தியிலேருந்து வந்த படம், பிரம்மாண்ட படம். இனி 1961 பார்த்து விட்டோம். அடுத்த 62 பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.